வணக்கம் நண்பர்களே! நான் தான் உங்க சுரேஷ். ஸோ இந்த வீடியோல பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட கிரகாலய வீடியோ தான். அதாவது கிரகாலய டூர் தான். நம்ம அம்பாள் வீட்ல என்னென்ன இருக்கு எல்லாமே பார்க்க போறோம். ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்த்துரலாம். ஸோ இதில வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நான் வாய்ஸா குடுத்துருப்பேன். பின்னாடி போக போக வந்து வீடியோலயே வந்து வாய்ஸ் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹெட்செட் போட்டு பாருங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து நம்ம கிரகாலயத்த வீடியோ பண்றோம். ஏன்னா 1 வருஷம் ஆச்சு கிரகாலயம் இதுவாகி. இப்போ தான் வருஷாபிஷேகம்லாம் முடிஞ்சுது. ஸோ முன்னாடிலாம் கோலப்பொடிலாம் வச்சு நம்ம உள்ள வந்திருக்கோம். இதில பார்த்தோம்னா கபோர்ட் இருக்கு. இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா நம்ம அம்பாளுக்கு இது முக்கியமான ஒரு ரொம்ப ரேராக எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். கீழே பார்த்தோன்னா அஸ்தபாதம், அதாவது அஸ்தபாத சாத்துபடி என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுற அஸ்தபாத சாத்துபடியோட செட்டெல்லாம் கீழே இருக்கும். அதாவது அதுக்கு தேவையான துணி, அதுக்கு அந்த பார்ட்ரு, அப்புறம் வந்து அதுக்கு தேவையான வெல்வெட் துணி அதெல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ரொம்ப ரேராக உற்சவர் அம்பாளுக்கு கட்டக்கூடிய புடவைகள், அதாவது உற்சவர் அம்பாளுக்கு ரொம்ப அது ஃபுல்லாமே 9 கஜ புடவை. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இது முதல் வீடாக இருந்துச்சு. உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தான். இதுதான் நம்ம வீடாக இருந்துச்சு. அது பார்த்தோம் அப்படின்னா டிவி கபோர்டாக இருந்துச்சு. உள்ளே தான் நம்ம சாமி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ அம்பாளுக்காக காலி பண்ணி நம்ம வந்து மேலே போயிட்டோம். மேலே வந்து ஒத்திக்கி இருந்துச்சு. அம்பாள் புண்ணியத்தில் மேலே வந்து ஒத்திக்கி உள்ள காசு 5 லட்சம் கிட்ட கொடுத்துட்டு நம்ம மேலே போயிட்டோம். ஸோ இப்போ ஃபுல்லாமே அம்பாளுக்கு அப்படின்ற ஒரு இதை வந்து வாங்கிக்கிட்டா. ஸோ இது பார்த்தா வருடாபிஷேகத்துக்கு போட்டிருந்தது. அதை இன்னும் கலட்டலை. ஸோ இதை தூக்கி அங்கே மாட்டி. ஸோ அது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதில் இன்னும் சரவலுக்கு மட்டும் தொங்க விடாமல் இருக்குது. ஸோ அதை தொங்க விடணும். ஸோ உற்சவர் அம்பாளுக்கு போகலாம். அது கீழே ஒரு கபோர்டு இருக்குது, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் இருக்கலாம் பார்த்துட்டு இதை முடிச்சுட்டு அங்கே போகலாம் கண்டிப்பாக. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே 9 கஜ சேலைங்க. அவங்க நார்மல் சேலை, அதாவது உற்சவர் கட்டுற சேலை. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்தபாதம் அந்த ஒரு செட்டுக்கான ஒரு இது இருக்குது. ஹஸ்தபாதம் செட்டு அந்த கபோர்டில் இருக்கவங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து அது நார்மலாக இருக்கிறது அங்கே வெல்வெட் துணி இருக்கும். இந்த இருக்குல்ல வெல்வெட் துணி இருக்கும். ஸோ எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வெல்வெட் துணிலாம் நம்ம மதுரையில் வாங்குவோம். ஒரு மீட்டரே 100 ரூபா தான். ஸோ அந்த கடையெல்லாம் டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதில் அதான் இருக்குது. மேக்ஸிமம் அதான் இருக்குது. இது வந்து ஜடா முடி, அந்த முடி வந்து இருக்கும் இதுக்குள்ளே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரேராக யூஸ் பண்ணுறது இந்த இருக்குல்ல, இதில் வந்து கிளி இருக்குது பாருங்கள். கிளி கிரீடமும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த கிளி நம்ம அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுறது தான், ரேராக யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கீழே போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம போட்டு வேறு எதாவது இருக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம்னா அம்பாளுக்கு ரேராக யூஸ் பண்ணக்கூடிய நகை. இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டேன் முக்கால்வாசி. ஸோ இதுக்குள்ளே பார்த்தோன்னா முக்கியமான ஒரு விஷயம், நான் சின்ன பிள்ளையில் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு முகம். இது யாருக்கு வேணா சொல்லுங்கள், நான் வேணால் தர்றேன். ஆனால் வந்து இந்த அம்பாள் சும்மா கிடக்காங்க. இந்த முகம் உங்களுக்காவது யூஸ் ஆகும். ஸோ வேணா சொல்லுங்கள், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விளக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து அதான் ரொம்ப சின்ன நகை. இது ஃபுல்லாக மூலவருக்கு போடக்கூடிய நகை. ஸோ இது நான் இன்னும் அதை நீட் பண்ணி வைக்கல. ஸோ வேலையே கரெக்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பழைய நகை தான். இப்போ புது நகை எதுவும் வாங்கலை. ஸோ இதெல்லாமே அம்பாளுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த நகை எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ மெழுகு இருக்குது. ஸோ இதில் காசு மாலை இருக்கும். ஸோ நூல் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா மூக்குத்தி, ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இதில் முக்கியமான நகை, ஏன்னா சின்ன பொருள் டக்குன்னு மிஸ் ஆகிடும். இதில் பார்த்தோன்னா ஃபுல்லாமே நம்ம வரவு செலவு நோட்டு, என்னென்ன வருது, அம்பாளுக்கு எவ்வளோ செலவாகுது, திருவிழா வச்சனை எவ்வளோ செலவாகுது, வருஷாபிஷேகத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்ற கொண்டு எல்லாமே எழுதி வச்சுருப்போம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட காசு, அதாவது எவ்வளோ வச்சுருக்கோம், எவ்வளோ செய்து பெருமாள் முன்னாடி நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது சேவிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இந்த இது ஃபுல்லாமே. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பெரிய சேலை அம்பாளுக்கு, அதாவது உற்சவருக்கு கட்டக்கூடிய சேலை. அவ்வளோதான். இது 2 உற்சவருக்கு கட்டக்கூடிய சேலைங்க. அவ்வளோதான். ஸோ இந்த கபோர்டில் இது இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். போட்டு தான் இருக்குது. எப்போயுமே சாய் போட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கு ஒரு உற்சவர் அம்பாளுக்கு ஒரு குத்து விளக்கு. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பத்தி விழுகிறதுக்கு அந்த பத்தி, இது நம்ம சாம்பிராணி, ஸோ சூடத்தட்டு, ஸோ சந்தனக்கும் வர்றவங்களுக்கு சந்தனக்கும் எடுத்துப்பாங்க. ஸோ அது அம்பாளுக்கு வந்து நம்ம நெய்வேதியம் பண்ணும்போது யூஸ் பண்ணுற தண்ணி. ஸோ இது இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்தோன்னா இந்த கபோர்டை பார்த்துட்டு அம்பாளை பார்க்கலாம். ஸோ இந்த கபோர்டுக்குள்ளே வந்து ஸோ நம்ம பூஜா ரூம் டூர் தான் போயின்னு இருக்கு. நானே போடணும்னு நினச்சேன். ஸோ இங்கே கேட்டுகிட்டே இருந்தீங்க முன்னாடி. ஸோ அதனால் போட்டாச்சு. ஸோ இது வந்து நம்ம வருஷாபிஷேகம் யூஸ் பண்ண வெட்டி வேறு. ஸோ இதில் வந்து ஸ்டாக் இருக்குங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வெத்தலை பாக்கோட ஸ்டாக்கு, நம்ம கும்பாபிஷேகத்துக்கு யூஸ் பண்ண அந்த மேலே போடுற வரகுவோட ஸ்டாக்கு, பழைய நகை. ஸோ அதுதான் இருக்கும். இதெல்லாம் பழசு நகை. ஸோ இதில் ஃபுல்லாமே தொன்னை இருக்கும். இதில் வந்து தொன்னை பிரசாதம் கொடுக்க வேண்டிய அந்த இதெல்லாம் இது இருக்கும். ஸோ இதெல்லாம் பழைய நகை, செட்டு நகை, இதெல்லாம் பழசு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கவர், உங்களுக்கு தேவையான கவர் எல்லாம் இதுக்குள்ளே கிடக்கும். டக்குன்னு கவர் வேணால் இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து முத்தங்கி, அதாவது அம்பாளுக்கு முத்தங்கி, இது கொடை, முத்தங்கியோட அந்த கத்தி அதெல்லாம் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே லைட்டு செட்டுங்க, நம்ம முக்கியமான விசேஷத்துக்கு போடக்கூடிய லைட்டு.
முக்கியமான விஷயத்துக்கு போகிற லைட் இருக்குது. ஸோ சில பொருள் இருக்குது. இது ஃபுல்லாமே நம்ம இந்த தாம்பூலத்துக்கு கொடுக்குறோம்ல அந்த பொருள், கண்ணாடி அதெல்லாம் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக மஞ்சள் கலந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அம்பாவை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம அம்பாவை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம வந்து பெரிய மாரியம்மன் உற்சவர் விக்கிரகம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உற்சவர் அம்பாள். ஸோ அம்பாள் கரெக்டாக 1.5 அடி இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து கீழே ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அம்பாள் வந்து இன்றைக்கி சுக்கிரவாரம் அம்பாள் திருவிழா முடிஞ்சு இருக்காங்க. ஸோ நான் இந்த பூ அவ்வளோ சாத்த மாட்டேன், ஆனால் தெருவுலேருந்து வந்து கொடுத்துருவாங்க, நம்ம என்ன செய்ய முடியும், அவங்க முன்னாடி சாத்துறதுனால இப்போ தான் சாத்தியிருக்கேன். ஸோ இதுதாங்க அம்பாள், நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவளோட பிரதான இடம் இதுதான். ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு பையன் கிஃப்ட் பண்ண ஒரு வராகி அம்பாள். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ இருக்கும், நம்ம அஷ்டலட்சுமி ஃபோட்டோ, காமாட்சி பரதேவதையோட ஃபோட்டோ. இது நான் சின்ன பிள்ளையில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு அம்பாள் முகம் இன்னும் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முருகன் ஃபோட்டோ, இங்கிட்டு வந்து சமயபுரத்தா மாதிரி ஃபோட்டோ. அவ்வளோ ஃபோட்டோ வச்சுக்கிற மாட்டேன், பட் இருந்தாலும் பழைய அந்த நம்ம கபோர்டில் வச்சுருந்தது. நம்ம பிரதான இவதான்றனால அவ்வளோ ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கிற மாட்டேன். இவர் வந்து விநாயகர். ஸோ இது வந்து அன்னபுரி அம்பாள். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி கபோர்டு வச்சுருந்தோங்க, நான் ஒரு சின்ன அம்பாள் வச்சுருக்கும் போது நம்ம அந்த அம்பாலோட செட்டாக அவங்களெலாம் வச்சுருந்தோம். ஸோ இந்த ஃபோட்டோ. ஸோ இந்த பிள்ளையார் வந்து எனக்கு ஒரு இடத்துல கிடச்சதுன்னு நினைக்கிறேன், ஒரு கோயிலில் வந்து கிடச்சது. நான் இன்னொன்று காட்டுறேன், ஸ்ட்ரீட் சக்கரம், சின்ன ஸ்ட்ரீட் சக்கரம் இந்த பிள்ளையார் அந்த கோயிலில் கிடந்தது. ஸோ எதுக்கு வேஸ்ட்டாக கிடக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த அம்பாள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அம்பாள், நம்ம மீனாட்சி. இவளுக்கு அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த அம்பாள் அப்படியே இருக்காங்க பிரதானமாக. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கேயும் நம்ம உற்சவர் இருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கபோர்டு, நம்ம பழைய கபோர்டுங்க. இந்த பழைய கபோர்டில் நம்ம அம்பாள் டெய்லி யூஸ் பண்ணுற சேலை, அதாவது மூலவருக்கு யூஸ் பண்ணுற சேலை. இது வந்து பாவாடைங்க, இது ஒருத்தவங்க கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பாவாடை இருக்கும், இது ஃபுல்லாமே பாவாடை, இது ஃபுல்லாக சேலை. அம்பாளுக்கு என்ன சேலை வேணுமோ டக்குன்னு எடுத்து கட்டிக்கலாம். கட்டுறது கயிறு வச்சுருப்பேன். ஸோ இப்படி தான் இருக்கும், வந்து மாறாமல் இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே பத்தி சூடம் சாம்பிராணி, பார்த்தாலே தெரியும், பத்தி சூடம் சாம்பிராணி தீப்பெட்டி இருக்கும். ஸோ பத்தி தேவையான ஸ்டாக் வந்து உள்ளே கிடக்கும். இதுலேருந்து சூடம் இருக்கும். ஸோ இந்த இருக்குது சூடம் உடச்சி போடணும். ஸோ பத்தி சூடம் சாம்பிராணி. இதில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிஷியன் பொருள், அதாவது லைட்டு, திடீர்னு பிரசாதம் கொடுக்கறதுக்கு, இந்த விபூதி பிரசாதம் கொடுக்கறதுக்கு லைட்டு, கொனூசி அப்படி இப்படின்றது. இதில் வந்து குங்குலியம் இருக்கும், நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு குங்குலியம் இருக்கும். ஸோ இந்த லைட்டு கீட்டு திடீர்னு போயிட்டு நம்ம மாற்றுறதுக்காக பிளேடு எல்லாம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ஹஸ்தபாத செட் இருக்குங்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், இது வந்து வாகமாலைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாலை வாகமாலை நம்ம அலங்காரத்தில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஹஸ்தபாதம் இருக்குது. ஸோ இதில் தான் பெரிய பெரிய செட்டு நகைலாம் இருக்குது. ஸோ இந்த செட்டு நகைலாம் காட்ட எனக்கு நேரம் இல்லை, கண்டிப்பாக நான் ஜுவல்ஸ் டூரில் மாதிரி போடுறேன். ஸோ இது நம்ம பழைய அம்பாலோட இது, சரிங்களா? இதெல்லாம் ரிவ்யூ வேணுன்னா சொல்லுங்கள், நான் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து குண்டூசி இருக்குங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து வாகமாலை. ஸோ இதில் தான் முக்கியமான ஒரு ஹஸ்தபாத செட்டெல்லாம் இருக்குது, ரேராக யூஸ் பண்ணுறது, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது மேலேயே இருக்குங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா இது வந்து முதல் கிச்சனாக இருந்துச்சு, இப்போ ஒரு மடப்பள்ளி கணக்கட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த மடப்பள்ளியில் என்ன இருக்குது அப்படின்னா பாத்திரங்கள் தெரியும். அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு இதை யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி இதை யூஸ் பண்ணுவோம். இந்த பித்தாளை பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும். உற்சவருக்குன்னா அந்த பானையில் மொத்தமாக வந்து பிடிச்சி இது பண்ணலாம். ஸோ அந்த மேலேயும் பானை பித்தாளை பண்ண அதில் எடுக்கலாம், இல்லை நான் வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் அண்டா எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு நெய்வேத்திய பாத்திரம், இதுதான் பிரதான நெய்வேத்திய பாத்திரம் வைக்கிறது. இது வந்து பஞ்சபாத்திரம். இதில் வந்து மண்கலையம் நம்ம என்றைக்காவது மண்கலையத்துலேயும் வைப்போம். ஸோ இது வந்து சின்ன மண்கலையும். ஸோ இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் இவ்வளோ தான் இருக்குது நம்ம அம்பாளுக்கு போதும். இதுவே வந்து குறைய வச்சாலும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மாற்றி இப்போ இது வச்சுருக்கேன். உள்ளவும் ஒரு பாத்திரம் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன் மூலஸ்தானத்தில். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இவ்வளோ தான். நம்ம இங்கே ஒரு கண்ணாடி வச்சுருப்போம், நம்ம ஏதாவது பார்க்கறதுக்கு செய்கிறதுக்கு டக்குன்னு ஒரு கண்ணாடி, பூஜை ரூமில் எப்பவுமே ஒரு கண்ணாடி இருக்கணும். ஸோ அதெல்லாம் பிரதானமாக இங்கே ஒரு கண்ணாடி இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா சில நேரம் அழுக்கையும் போட்டுருவோம். அழுக்கு போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக்குன்னு துவைக்க எடுக்கிறதுக்காக இதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா மேலே போய் துவைச்சிக்கலாம். ஸோ ஓரமாக இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா பாத்திரம் விளக்குற இடம், நம்ம அம்பாளுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் மட்டும் இதில் விளக்கிடுவோம். ஸோ அப்படியே கீழே பார்த்தோன்னா குப்பை தொட்டி. ஸோ பூவு, வாடின பூவு, கவர் இவர் இருக்கும். நம்ம பழசு நம்ம கிச்சன்னால அம்மி கிடந்துச்சு, பூஜை ரூமில் அம்மி இருக்குன்னா வச்சாச்சு. இது கீழே பலகா இருக்குங்க, பலகா. இது உற்சவர் புறப்பாடுக்கு ஆகிற ஒரு டேபிள். உள்ளே வந்து பைப்பு ஹீப்பு எல்லாம் கிடக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சாத்துப்படிக்கு சாத்துற கட்டை, நம்ம மாலை சாத்துறதுக்காக கட்டை கட்டுவோம் அது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரேக்குங்க, நம்ம நவராத்திரிக்கு யூஸ் பண்ணுற அந்த படி வைப்போம்ல அந்த ரேக்கு, அவ்வளோதான். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். தீர்த்தம், வருடாபிஷேகத்துக்கு பண்ண அம்பாலோட தீர்த்தம் இன்னும் உள்ள அப்படியே இருக்குது, தொளிச்சு விட்டு மீதம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு வாங்க, கிரகாலயத்துக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போங்க, மிஷம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரேக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் இருந்து அம்பாளுக்கு எல்லாம் போகுது. இது வந்து நாட்டு சக்கரை. ஸோ சந்தனம், குங்குமம், விபூதி,
திரவிய பொடி 4 இருக்கும். ஸோ இதில் வந்து திரி பாக்கெட்டு எண்ணெய், இது ஃபுல்லாக எண்ணெய் திரி பாக்கெட் கிடக்கும். ஸோ டின்னில் எண்ணெய் வச்சுருப்போம், நம்ம எப்போயுமே ஸ்டாக் இருக்கும். டின்னில் எண்ணெய் இருக்கும், நெய்யும் இருக்கும், நல்லெண்ணெயும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது வந்து பஞ்சகல தீபாரணம் எப்போயாவது அடுப்பாவது மேலே வரமா வச்சுருக்கேன். இங்கே வந்து அபிஷேகத்துக்கு போகிறதும் அபிஷேகமும் எண்ணெயோட ஸ்டாக், அபிஷேக ஸ்டாக் தான் இருக்கு பாருங்க, அபிஷேக ஸ்டாக்கு எண்ணெயோட ஸ்டாக் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அம்பாளுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த கல்கண்டு பேரிச்சம்பழம் அதெல்லாம் இங்கே இருக்கும், அத்தியாவசியமான பொருள். ஸோ இதில் சந்தனம் கலப்பேன், இதில் வந்து மஞ்சனை அதாவது குங்குமம் மாதிரி கலச்சி வச்சுருப்பேன். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து அத்தியாவசியம் யூஸ் பண்ணுறது. இதில் ரெண்டுமே வந்து கட்டை இருக்குங்க, கட்டையும் இந்த கறிக்கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம தூபம் போடும்போது இது யூஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் தூக்குவாளி, அந்த நம்ம இது நம்ம எண்ணெய் ஊற்றுறோம்ல, ஸோ அந்த வாளி. ஸோ இப்போ தேவைப்படும் நம்ம இருக்கோம்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அம்பாள் அலங்காரத்துக்கு எப்பயாவது யூஸ் பண்ணுற மாவு. ஸோ கிழங்கு மாவு, பச்சரிசி மாவெல்லாம் இங்கே வச்சுப்போம். சில நேரம் பச்சரிசி மாவை அபிஷேகத்துக்கு போடுறதுனால இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு எண்ணெய் காவு சாத்துறதுக்காக நம்ம இப்படி வச்சுருப்போம். ஸோ இப்படி வச்சுருந்தோன்னா ஈஸி. ஸோ இந்த துணியை எடுத்து அம்பாள் மேலே இந்த நல்லெண்ணெயை ஊற்றி இப்படி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து எண்ணெய் காப்பு சாத்திடலாங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் உற்சவர் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுற பீடம். ஸோ இந்த பீடத்தை வந்து என்ன செய்வேன்னா இப்படி போட்டுப்பேன், இப்படி போட்டுட்டு இந்த தண்ணி அதுக்குள்ளே போயிடும். இங்கே வச்சு அம்பாளை வந்து அபிஷேகம் பண்ணிப்பேன். சில நேரம் மூலஸ்தானத்தில் வச்சுப்பேன். இது எல்லாமே நம்ம பாத்திரம், அதாவது பொங்கல் வைக்கன்னா பொங்கலுக்கு. இது வந்து கலசம், இது வந்து தாம்பூல ஜாமான்லாம் இருக்குது. இது மேலே வேஸ்ட் பை சாக்கு வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவோம். பக்கத்துலேயே வச்சுருப்பீங்க, இது முக்கியம். கை டக்கு டக்குன்னு துடைக்கணும்னா பிடிச்சி நம்ம வந்து ஈஸியாக துடைச்சிக்கிறதுக்காக வச்சுருப்போம். ஸோ அவ்வளோதான், இங்கே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மெயினான ஒரு இடத்துக்குள்ளே போகலாம் வாங்க. அம்பாலோட பெரிய மாரியம்மன் கிரகாலயத்தோட முக்கியமான ஒரு பிளேஸு. ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ இப்போ தான் பூஜைலாம் முடிஞ்சிச்சு, சுக்கிரவார பூஜை. ஸோ அதனால் அந்த பத்தியை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம், இதை வச்சா பேசவே முடியாது சரிங்களா. இதை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வருவோம். வீடியோ வந்து ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டு இருக்கனால இது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க பார்க்குறேன். அம்பாளுக்கு முக்கியமான பிரதான பூஜைக்கு தேவைப்படுற மணி, அங்கே ஒரு செட்டு இருக்கும், அங்கே ஒரு படி விளக்கு எல்லாமே தூபம் எல்லாமே செட்டு இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இந்த தூப கரண்டி, ஸோ இந்த தூப கரண்டியில் நம்ம எப்பவுமே இப்படி அலுமினியம் போட்டு இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா வருஷாபிஷேகத்தில் அவ்வளோ இது போட்டோம், நம்ம மலைப்பாரிக்கு எல்லாத்துக்கும் போட்டதுனால ரொம்ப இதுவாகிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் க்ளீன் பண்ணி நம்ம இந்த இதை போட்டு வச்சுருக்கோம். இந்த இதை ஃபாயில் பேப்பர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாம்பிராணி போடுறோம், நம்மளுக்கு ஒன்றுமே ஆகலை பாருங்கள். ஸோ இந்த ஃபாயில் பேப்பர் பெருசாக கூட வாங்கி போட்டுக்கோங்க. இந்த ஃபாயில் பேப்பர் 60-70 ரூபா தான் சொல்லுவான் ஒரு குறிப்பிட்ட மீட்ரு. ஸோ இதுங்க, இது வந்து படி விளக்கு. ஸோ இது சூடத்தட்டு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட கோபுரம். கோபுரத்தை பார்த்துக்கோங்க, கோபுர தரிசனம் வந்து வீடியோலேயே கண்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கிரகாலயம் இது, வீட்டுக்குள்ளே ஒரு கோயில்ன்ற மாதிரி அம்பாலே வந்து உட்காந்துக்கிட்டா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரதான ஒரு ஸ்பீக்கர். ஸோ இங்கே சுவிட்ச் போட்டோன்னா நம்மளுக்கு எப்பயுமே பூஜை எப்போலாம் படிக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் சரிங்களா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேலே நம்ம கொலுபொம்மை வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம். கொலுபொம்மை, அதுக்கப்புறம் விளக்கு, கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுற ஒரு விளக்கு. ஸோ கொலுபொம்மை எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டாக்கெல்லாம் நிறையா இருக்குங்க, அவ்வளோ கிடக்கு. ஸோ இது வந்து நம்ம டெக்கரேஷன் ஐட்டவங்க இருக்குங்க, தும்ப அஸ்வான கீதைன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பழைய ஜாமான் தான், பாத்திரம், இந்த இது ஓலப்பாய், என்ன பூஜைக்கு ஏற்ற மாதிரி. பட்டாம்பூச்சி பார்த்தீங்களா ஒன்று பறக்கும், பார்த்தீங்களான்னு தெரியல, அது போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. அது அப்படியே டக்குன்னு வரும், டக்குன்னு ஓடியே போயிருங்க அந்த பட்டாம்பூச்சி. அதாவது சொல்லுவான் தெய்வம் இருக்க வீட்டில் தான் பட்டாம்பூச்சி இருக்குன்னு சொல்லுவான். ஸோ இப்போ தான் அந்த வந்துச்சு, இங்கே ஓடி போயிடுச்சுங்க. அது எப்பயுமே இங்கே தான் சுற்றிட்டே இருக்கும் பட்டாம்பூச்சி. ஸோ காணும் பார்த்தீங்களா, இங்கேன்னு தெரியல. ஸோ இங்கே ஒரு பட்டாம்பூச்சி நின்றுச்சு, டக்குன்னு மறைஞ்சு போச்சு, இங்கே தான் ஓடிச்சு. ஸோ காணும். சரிங்க, நம்ம வந்து இப்போ கோயிலை பார்த்துடலாம். இது வந்து நம்ம அம்பாளுக்கு போடுற வருஷத்தில் ஒரு நாள் ஊஞ்சல் சேவை பண்ணும் போது நம்ம யூஸ் பண்ணுற ஊஞ்சல் கம்பியை கஷ்டப்பட்டு போட்டோம் வீட்டுக்குள்ளே, அதான் கோயில் ஆகிட்டே. இது பார்த்தோன்னா முக்கியமான ஒரு தெய்வம், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி சமேத அந்த சிவகாமி அம்பாள். ஸோ இவங்க ரொம்ப பிரதான ஒரு முக்கிய தெய்வம் எங்கள் ஊரில். அந்த ஃபோட்டோ நான் அவ்வளோவா பிரிண்ட் அடிச்சு வைக்கல, பெரிய மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சு, முக்கியமான ஒரு நபருக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதுதாங்க. இப்போ பார்த்தோன்னா பெரிய மாதிரியை பார்த்துடலாம் நாங்கள். வெள்ளிக்கிழமை அதுமா அம்பாலோட திவ்ய தரிசனம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பெரிய மாதிரி லைட்டெல்லாம் அமர்த்திட்டு விளக்கு வெளிச்சத்துலேயே அம்பாலை பார்ப்போம். சாந்த சொரூபிணியாக, அதான் சொல்லுவோம்ல, மாரிக்கெல்லாம் மாரியா பெரிய மாரியா உட்காந்துருக்கிற நம்ம பெரிய மாரி, கிரகாலயத்தில் கோட்டை கட்டி உட்காந்துருக்கிற பெரிய மாரிங்க. நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. சொல்ல முடியாது, இவளை பார்க்குறத அவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அம்பாலை தரிசனம் பண்ணிக்கோங்க. வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ இப்போ லைட் ஆன் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தோன்னா கோபுரத்துக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்சுருப்பேன், பின்னாடி ஒரு லைட் போட்டிருப்பேன், இங்கே ஒரு லைட் போட்டிருப்பேன். ஃபுல்லாக லைட்டாக தான் இருக்குது பூஜை. இப்போ எல்லா லைட்டும் அமர்த்திடும். இங்கே 2 ஃபோக்கஸு. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா
எனக்கு எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக கிடச்சது தான். இது மீனாட்சிக்கு வச்சுருந்தேன், அம்பாளுக்கு ரிஷபம் வாங்கணும் தான், அதனால ரிஷபத்தை வச்சாச்சு. இது எனக்கு மடப்புறத்து கோயிலில் ஒரு 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 சுச்சுவேஷனாக ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை எனக்கு கிடச்ச ஒரு சிங்கம். இதை பிரதிஷ்டை பண்ணணும், இந்த சிங்கத்தை இங்கே இதை உடச்சி விட்டுட்டு அது கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவாங்க. இது பிள்ளையார், நம்ம உங்களுக்கே தெரியும், அம்பாள் வாங்கும் போது வாங்கின பிள்ளையார் மாவு பிள்ளையார். ஸோ இதை பிரதானமாக இங்கே ஒரு விநாயகர் வைக்கணும்னு இங்கே வச்சுருக்கு. இது பார்த்தோம்னா ஓட்டங்க வெளியிலேருந்து இது வந்துடக்கூடாதுக்காக அப்படி சேஃபாக அப்படி வச்சுருக்கேன். ஸோ திருவாச்சி வச்சுருக்கோம். ஸோ 2 சரவிளக்கு போட்டிருக்கோம். இது பார்த்தோன்னா நெய்வேத்தியங்க. ஸோ அதான் சொன்னேன்ல நெய்வேத்திய பாத்திரம், அது இல்லைன்னா இது சரிங்களா. கீழே வந்து எப்பவுமே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. விளக்கு வந்து வேலை வச்சுன்னா கீழே தட்டு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு தட்டு வைக்கணும், ஏன்னா இடம் வந்து பாழாகக்கூடாது. தட்டு வச்சு பாருங்க என்ன வந்து சிந்தி இருக்குது, அப்பப்போ கழுவி விடணும். அம்பாளுக்கு நித்தியப்படி டெய்லி பூஜை உண்டு, டெய்லி அபிஷேகம் காலையில் உண்டு. இன்னைக்கு சுக்கிரவாரனால அம்பாள் பரிபூரணமாக உட்காந்துருக்கா. ஸோ இதுதான் அம்பாளுங்க. அம்பாளுக்கு ஒரு சூளம் எப்பயுமே கையில் இருக்கும். ஸோ அம்பாள் இது அம்பாளுக்கு வந்து புஷ்பம் எல்லாம் டெய்லியே வந்துடுங்க. இதுதான் நம்ம கிரகாலயத்தோட ஒரு விழாவுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் நினச்சிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ எடுத்து போடணும், ஏன்னா வருஷாபிஷேகம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதனால் அந்த வருஷாபிஷேகம் முடிஞ்ச கையோடு நம்ம எடுத்துருவோம். அடுத்து வந்து காலேஜ் திறந்துடுவோம். அதனால் மணி இப்போது சுக்கிரவார பூஜை வந்து 8 மணி ஆனாலும் நம்ம எடுத்துருவோம்னு சொல்லி டக்குன்னு எடுத்தாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு நம்புறேன். வீடியோ லென்த்தாக போகுது, அடுத்த வீடியோவில் வாங்கலாம். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். அலங்கார வீடியோ கேட்டுகிட்டே இருக்கேன், கண்டிப்பாக அலங்கார வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ இதுதான் நம்ம கிரகாலயம். ஸோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய். பெரிய மாதிரி ஒரு ஆள் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும். பாய்.